ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம குயிக் அண்ட் கட் ஃப்ரெண்ட்லியான பாசிப்பருப்பு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. காக்கர் அரிசி எடுத்துக்கோங்க. அரிசி வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு 2 மணி நேரம் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சர் ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், 3 பல் பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு 4-5 கறி லீஃபு தண்ணி ஆட் பண்ணி மிக்சர் ஜாரில் நல்லா தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். சால்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்மெண்டேஷன் எதுவுமே தேவையில்லை. இந்த தோசைக்கு ஹாட் தோசை தவாவில் ஊற்றிக்கோங்க. தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி கீ ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக சாப்டு கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். சாப்டு ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆகும் வர ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டி அண்ட் ப்ரோட்டீன் பேக்ட் தோசை ரெடி. நல்லா ஸ்பைசி சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சுவை பிரிஸ்கிரிப்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.